நார்மலாகவே நம்ம எல்லாருக்குமே தெரியும், சாண்ட்ரா என்ன பண்ணாலும் சரி, இல்லை கமருதீன் பார்வதி என்ன பண்ணாலும் விஜய் சேதுபதி அந்த வீக்கெண்ட் ஷோவில் கேட்க போகிறதில்ல. ஆனால் எதை கேட்குறாரோ இல்லையோ இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக கேட்பாரு அப்படின்ட்டு. என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா? போன வாரம் வீக்கெண்ட் ஷோ முடிஞ்சு விஜய் சேதுபதி போனதுக்கு அப்புறமா கானா, வினோத், எஃப்ஜே, கமருதீன் இவங்க 3 பேருமே உட்காந்து பேசியிருப்பாங்க. என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னா, நம்மளை எதுவுமே பேச விட மாட்டாரு, எதுவாக இருந்தாலும் உட்காரு அப்படின்றாரு. நம்மளோட கருத்தை கேட்டால் தானே அதில் நியாயம் இருக்கா இல்லையா அப்படின்றது தெரியும். நம்மளை பேசவே விட மாட்டேன்றாரே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் பேசியிருப்பாங்க. அதுவும் எந்த இடத்துல பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்து பேசும்பொழுது கண்டிப்பாக அதை விஜய் சேதுபதி நோட் பண்ணியிருப்பாரு. ஏன்னா அவரை பற்றிய டாபிக் அப்படின்றதுனால இந்த வாரம் அவர் பேசுவாருன்னு நினச்சோம். கரெக்டாக அதே மாதிரி வினோத் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி எழுந்துக்கும் போதே, வினோத் நீங்கள் பேசுங்க, தெளிவாக பேசுங்க, இந்த முறை நான் உங்களை உட்காருங்கன்னு சொல்ல மாட்டேனே, தெளிவாக நான் ஃபுல்லாக பேசி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் உங்களை உட்கார சொல்லுவேன். உங்கள் கூட இருந்து பேசினது யார்? எஃப்ஜே, கமருதீன் தானே, நீங்களும் எழுந்து பேசுங்க அப்படின்னு அந்த இடத்துல நோட் பண்ணி சொல்கிறாரு விஜய் சேதுபதி. நீங்களே சொல்லுங்கள், அவங்க பேசுனதுல என்ன தப்பு? வாரம் அவர் அப்படி தானே பண்ணிட்டு இருக்காரு. யார்கிட்டயாவது எழுந்து கருத்து கேட்பாரு, அவங்க எல்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க, போதும் உக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார சொல்லுவாரு. அப்புறம் அவங்களோட கருத்து எப்படி சொல்லுவாங்க? இதை மற்றவங்களால சொல்ல முடியல, இவங்க தைரியமாக 3 பேர் சொன்னாங்க. அவங்க சொன்ன விஷயம் தப்பு இல்லை, ஆனால் சொன்ன இடம் தான் தப்பு. ஏன்னா இதே விஷயத்த வெளியே இருக்கவங்க எல்லாருமே கேட்குறாங்க. அவங்க எல்லாருக்கிட்டையும் போய் விஜய் சேதுபதியால் கேட்க முடியாது. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கவங்களை மட்டும் தானே கேட்க முடியும். என்னைக்காவது ஒரு நாள் சாண்ட்ராவை இது மாதிரி கேட்குறாரு பாருங்க, கேட்க மாட்டார். இவங்களாம் ஏமாந்தவங்க அப்படின்றதுனால தான் இவங்க எல்லாரையுமே வச்சு கேட்டுட்ருக்காரு விஜய் சேதுபதி. இந்த வாரம் கஷ்டப்பட்டு டாஸ்க் விளையாடி தான் வீட்டில் இருக்க மெம்பர்ஸை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக தான் கூட தங்க வைக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க ஆதிரி. ஆனால் ஆதிரி இந்த வாரம் வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறமா கண்டிப்பாக கனி இல்லைன்னா பார்வதி இவங்க 2 பேர் வீட்டில் இருந்து யாராவது ஒருத்தர் தான் வந்து தங்க போகிறாங்க ஃபேமிலியோடு வந்து. கண்டிப்பாக கண்ணிக்கு விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் பார்வதி. அப்போ பார்வதி வீட்டில் இருந்து தான் அடுத்த வாரம் ஒரு நாள் ஃபுல்லாக அவங்களோட வந்து ஸ்டே பண்ண போகிறாங்க அவங்க ஃபேமிலி. இந்த வாரம் வெளியே போகிறது 2 பேர், எஃப்ஜே, ஆதிரை அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க 2 பேர் வெளியே போகிறதுனால பிக் பாஸ் ஷோ வந்து அவ்வளோ ஒன்றும் இதுவாக ஆகிட போகிறது கிடையாது. ஏன்னா இவங்க 2 பேரும் அவ்வளோ எதுவும் பண்ணுறதில்ல, எப்போ பார்த்தாலும் கத்திட்டு சண்டை போட்டுட்டு அப்படி தான் இருந்தாங்க. இவங்க 2 பேர் வெளியே போனதுக்கப்புறம் மீதி பேரோட கேம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இந்த வாரம் எடிட் ஆகி வெளியே போன எஃப்ஜே, ஆதிரை ஓகே அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை இவங்க 2 பேரை வச்சுருந்துட்டு சாண்ட்ராவை வெளியே அனுப்பியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.